அக்கா அப்படி சொன்ன உடனே நம்ம ஐயா ஆர்எஸ் பாரதி ஐயா கொதிச்செழுந்து சங்கன் வந்தார். வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், பேசாம இருந்தவங்கள பயமுறுத்தி வாரியா இல்லையான்னு மிரட்டி கூப்பிட்டு கூட்டணிக்குள்ள வச்சு நாங்கள் கூட்டணி சேர்ந்துட்டோம்னு பெருமைக்கு மாவிடிக்க போவீடா அப்படின்னு ஏகத்துக்கும் பேச்சு விட்டாரலாம். பாஜக அதிமுக கூட்டணி என்பது எதிர்கட்சி எங்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை உருவாகி போச்சு. காரணம் பாஜக இருக்கிற கீழ்மட்ட தொண்டர்கள். அது மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லணும்னா அதிமுக இருக்கிற தொண்டர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அம்மான்னு பேசி இவங்க பழுப்பு நடத்திட்டு இருந்தாங்களே ஒழிய அம்மா பேரில் வச்ச பல்கலைக்கழகத்துக்கு கூட உரிமையை இவங்க வாங்கி தர முடியல. ஸ்டாலின் தான் வாங்கி கொடுத்தாருன்னு தலையா பேசக்கூடிய தொண்டர் இருக்காங்க. தலைவர்கள் சொத்து சேர்த்தவங்க பணம் சேர்த்தவங்க பயந்து போய் அந்த மாதிரி பயமுறுத்தல் பயந்து எனக்கு போய் சேர்றாங்க. தவிர கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் குறிப்பாக ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை அரசு உரிமையாக, அதாவது அரசு சார்பாக நடத்துகிறார். ஜெயலலிதாவுடைய அவர் பெயரால் அமைக்கப்பட்ட மீனவர் பல்கலைக்கழகத்துக்கு சட்டப்பூர்வமாக அவர் உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆக திமுகவுக்கு மேலும் மேலும் பலம் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது.